வேண்டியிருந்தது. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியலன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடினவங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கே பண்ண முடியாதுல்ல. இன்னொன்று, காலை நேரத்தில் விஜயோடைய ஃபங்க்ஷன்ஸை நடத்துறது ரொம்ப நல்லது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நாமக்கல் மாவட்ட காவல்துறை எஸ்பிகிட்ட பேசும்போது, டீம்கிட்ட பேசும்போது அங்கேயே ஒரு 30-40 பேர் மயக்கடிச்சு விழுந்துருக்குறாங்க. இன்னொன்று அவங்க சொல்கிற ஒரே ஃபால்ட் என்னென்னா, இவர் திடீர்னு ஒரு 1 hour உள்ளே போய்ட்றாராம். சரி, அந்த 1 hour உள்ளே போகிற கேப்பில் ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. அவன் பார்த்துட்டான்னா அப்படியே போயிடுவான். அதுதான் நீங்கள் அந்த ஹைப்பு கிரியேட் பண்ண அவன் வந்துக்கிட்டே இருக்கான். இவருக்கு வந்து அந்த 2வது வாட்டி கூட்டம் குறைஞ்சிது. கூட்டம் வராதுன்னா கூட்டம் வராதிங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் திருப்பி அந்த ரோட் ஷோ வந்து 7 hours வந்தவர் 45 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. சரி, அப்போ சொல்கிறாங்க, அவர் மட்டும் அன்றைக்கி உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு ஷோ பண்ணியிருந்தாருன்னா அந்த கூட்டம் அங்கே வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜோட, இங்கே அடிப்படையில் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பெரும்பான்மையான கூட்டம் விஜயோட முகத்தை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அந்த ஃபீல் தான் வேணும். விஜய் எப்படி இருக்கிறாரு சினிமாவில்